ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாம்சங்கில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற டிஜிடச் கூல் 5-in-1 சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜரேட்டரை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெஃப்ரிஜரேட்டரில் டிஜிடச் கூல் பேனல் கொடுத்துருப்பாங்க. இந்த பேனலில் சம்மர், மான்சூன், வின்டர் அப்படின்னு சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கீழே ஃப்ரிட்ஜ் பவர் கூல் இருக்குது. உங்களுக்கு ஒரு சடன் கூலிங் வேணும்னா நீங்கள் பவர் கூலை ஆப்ஷனாக ஒரு 3 செகண்டு ஹோல்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு பவர் கூல் ஆயிரும். ஸோ இதில் டீஃப்ராஸ்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த டீஃப்ராஸ்ட் பட்டனை 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரீசரில் பட்டன்ஸ் மற்ற நார்மல் ஃப்ரீசரில் பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த பட்டன்ஸ் எதுவுமே இருக்காது, வெளியிலே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டீஃப்ராஸ்ட்டுங்கிற பட்டன்ஸ் இந்த இதுக்கு முன்னாடி ஒரு 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டீஃப்ராஸ்ட்டு ஐஸ் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு மறுபடியும் ஒரு ஐஸ்கிரீம் இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த டீஃப்ராஸ்ட் பட்டனை 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா மறுபடியும் என்ன கூலிங் டெம்பரேச்சரில் அது மெயின்டைன் ஆச்சோ அந்த அளவுக்கு கூலிங் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும். ஸோ இதில் ஆட்டோ எக்ஸ்பிரஸ் கூலிங்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு பவர் சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும், கூலிங்ஸும் உங்களுக்கு பெட்டராக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இங்கே உள்ள ஃப்ரீசர் ரொம்ப பவர்ஃபுல் கூலிங் கிடைக்கும். ஸோ 43% வரைக்கும் இந்த ஃப்ரீசரில் கூலிங் இருக்கும். 53% உங்களுக்கு ஃப்ரிட்ஜு கீழே கூலிங் வரும். ஸோ உங்களுக்கு கீழே ரேக்கர் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. உங்களுக்கு திங்ஸு வைக்கிறத பொறுத்து நீங்கள் அந்த கிளாஸஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக் வைக்கிற ட்ரேயும் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரிட்ஜோட ஸ்டார் ரேட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா 3 ஸ்டார் ரேட்டிங்ஸ். ஸோ அந்த 3 ஸ்டார் ரேட்டிங்ஸை 4 ஸ்டார் ரேட்டிங்ஸாக கன்வெர்ட் பண்ணுற விதமாக இந்த டிஜிடச் கூல் பேனலில் வந்து உங்களுக்கு ஈக்கோ மோட் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம வெளியில் எங்கேயாச்சும் போகிறோம், ஊருக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போது இந்த ஈக்கோ மோட் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு நார்மலாக ஃப்ரிட்ஜில் என்ன டெம்பரேச்சர் மட்டும் மெயின்டைன் பண்ணணுமோ அந்த அளவுக்கு மட்டும் உங்களுக்கு கூலிங் வரும், நம்ம வைக்கிற பொருள் கெட்டு போகாது. ஸோ அந்தளவுக்கு ஈக்கோ மோடில் எனர்ஜி சேவிங்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு 3 ஸ்டாரை வந்து உங்களுக்கு 4 ஸ்டார் ரேட்டிங்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதோட கம்ப்ரஸருக்கு 10 இயர் வாரண்ட்டி. இது ஒரு டிஜிட்டல் இன்வெர்ட்டர். ஸோ நாய்ஸும் உங்களுக்கு அந்தளவுக்கு வராது. ஆட்டோ கூலிங் எக்ஸ்பிரஷன் இருக்குது, நீங்கள் இன்வெர்ட்டர்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்வெர்ட்டரில் நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் 2 CFL பல்ப் வரைக்கும் தான் உங்களுக்கு சார்ஜபிள் பண்ணும். ஸோ இன்பில்டு ஸ்டெபிளைசர் இருக்கிறதுனால 100 வோல்டேஜ்லேருந்து 300 வோல்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு ஆப்ரேட் ஆகும். ஸோ 21 இயர்ஸ் வரைக்கும் ரியாலிபிலிட்டி டெஸ்டட் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க, VDE சர்டிஃபிகேட். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃப்ரிட்ஜோட மாடல் பார்த்திங்கன்னா RR21A2F2YTU. ஸோ இதோட பவர் கன்சப்ஷன் பார்த்திங்கன்னா பெர் இயருக்கு 163 யூனிட் தான் ஓடும். ஸோ 365 நாளில் 163ங்கிறது ஒரு கம்மியான யூனிட் தான். ஸோ பவர் சேவிங்ஸும் நல்லா கிடைக்கும். ஸோ இதோட மாடல் பார்த்திங்கன்னா RR21A2F2YTU. ஸோ இதோட ஹேண்டில் டிசைனிங், ஃப்ரண்ட்டில் ஹேண்டில் இருக்குது. ஸோ டாப்பில் உங்களுக்கு ஒரு பேக்கெட் ஹேண்டிலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லிட்டர் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா கிராஸ் வேல்யூம் 198 லிட்டர்,
ஸோ உள்ளே நமக்கு இருக்கிற ஸ்டோரேஜ் வால்யூம் பார்த்திங்கன்னா 188 லிட்டர். ஸோ இதில் அதோட கீயும் கொடுத்துருக்காங்க. கீழே ஆனியன் யூஸ் பண்ணுறதுக்காக, ஸோ ஆனியன் எதனா வச்சுக்கிறதா இருந்தால் ஆனியன் ட்ரேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ட்ரே. இந்த ட்ரேவை நீங்கள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறலாம். ஸோ இதுக்காக நீங்கள் ஸ்டாண்டு ஃப்ரிட்ஜுக்கு வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை, இன்பில்டு ஸ்டாண்டாகவே வந்துடும். ஸோ இதோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் டோரில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கோ அதுக்கேற்றா போல் பேக் சைடு ஃபுல்லாக மோல்டட் டைப்பில் இருக்கும். ஸோ கம்பி வெளியில் தெரியாது, நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு இதை வடிவமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி பேக் சைடில் எல்லாமே மோல்டிங்கில் இருக்கும். சின்ன பிள்ளைங்க கை வச்சாலும் அந்த எர்த்திங் ப்ராப்ளம் வராது. ஸோ டபுள் டோரில் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கெட்டில் தான் இருக்கும். அதே ஸ்பெசிஃபிகேஷனை சிங்கிள் டோர்லேயும் இவங்க வச்சுருக்காங்க.